ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ராணிப்பேட்டையில் உள்ள பணப்பாக்கம் சிப்காட் பூங்காவில் 9,000 கோடி ரூபாய் டாடா நிறுவனம் முதலீடு செய்துள்ளது. இதில் முதல் கட்டமாக டாடா நிறுவனம் 914 கோடி ரூபாய் செலவில் தொழிற்சாலை அமைத்துள்ளது. ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலைக்கு கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 190 ஹெக்டேரில் அமைந்துள்ள இந்த கார் உற்பத்தி ஆலையில் முதல் கட்டமாக 1,650 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கார் தொழிற்சாலையை பார்வையிட்ட முதல்வர் பின்னர் அங்கு உற்பத்தி செய்யப்பட்ட முதல் ரேஞ்ச் ரோவர் காரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து ஓட்டி மகிழ்ந்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்.